எத்தனையோ பேரை வந்து நந்திக்கடலை பார்க்க ஒரு ஆள் எல்லாம் வந்து நாட்டுக்கு என்ன செஞ்சணும் விஜயங்கட்டு குளம் பாசியல் செய்கிற நேரம் இல்லை. ஹாய் ஹலோ வணக்கம் எல்லாருக்கும். நான் உங்கள் சதிவியூ என்ற சேனலில் இப்போ தான் முதல்ல பார்க்குறீங்கன்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்றைக்கு என்ன வீடியோ பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்களோட முல்லைத்தீவில் நடந்த பிரச்சனைகளும் எங்களோட முல்லைத்தீவில் எவ்வளோ பிரச்சனைகள் நடந்திருக்குது, அந்த மழை காரணமாக இந்த வெள்ளம் காரணமாக எவ்வளோ மக்கள் கஷ்டப்பட்டுருக்குறாங்க அந்த விஷயத்தையும் பார்க்க போகிறோம். அதோட பார்த்திங்கன்னு சொன்னால் இன்றைக்கு ஜனாதிபதி அவர்களுடைய உரை ஒன்றை ஆற்றியிருக்கிற அந்த உரையை பற்றியும் பார்க்க போகிறோம். அதோட மற்ற சில விஷயங்களையும் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணியிருப்போம். முதலாவது பார்த்தீங்கன்னு சொன்னால் முல்லைத்தீவில் வந்து நந்திக்கடலை பார்க்க ஒரு ஆள் போயிருக்கிறேன். அவர் வந்து பார்க்க போன இடத்துல வந்து பாலத்தில் நின்று பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் தவறுதலாக தண்ணிக்குள்ளே விழுந்து இறந்துருக்கிறேன். அவருடைய உடல் வந்து முல்லைத்தீவில் இருக்குது, முல்லைத்தீவு ஹாஸ்பிட்டலில் இருக்குது. அங்கே போய் அவருடைய உறவினர்கள் வந்து இப்போ எடுத்துருக்கணும். அதோடு அடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் முத்தையங்கட்டு குளம் பான்பாயம் பகுதியோட நிலை வந்து மிகவும் கவலைக்கிடமாக உள்ளது. உங்களுக்கு தெரியும், இடம் வந்தெல்லாம் அந்த கான்கிரீட் எல்லாம் போட்டு அந்த இடமெல்லாம் வந்து நொறுக்கி அதெல்லாம் வந்து வீசப்பட்டிருக்குது இந்த வெள்ளத்தினால. அந்த வெள்ளம் வந்து அப்படியே கிராமங்களுக்கு எல்லாம் போய் மிகப்பெரிய ஒரு சேதத்தை உண்டாக்கி இருக்குது. அதையும் பார்க்கக்கூடியதாக இருக்குது. A35 பரந்தன் டு முல்லைத்தீவு போகிற வழியில் இருக்கிற பாலம் மற்றும் ஒரு பாலமும் இன்றைக்கு உடைஞ்சிருக்குது. மக்கள் மீட்பு பணியில் ஈடுபட்ட ஒரு இராணுவ வீரர்கள் வந்து ஹெலிகாப்டரில் மக்களை காப்பாற்றின ஒரு இராணுவ வீரர் வந்து இறந்துருக்கேன். அந்த ஹெலிகாப்டர் வந்து அந்த நாயகன் செயலிழக்காமல் கீழே விழுந்து இறந்துட்டார். அவர் எத்தனையோ பேரை காப்பாற்றி போட்டு அவர்கிட்ட உயிரை காப்பாற்றிடாமல் போயிட்டுது. அது ஒரு கவலைக்கிடமான ஒரு விஷயம். ஜனாதிபதி அவர்கள் என்ன சொல்லியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், இந்த நேரத்தில் வந்து அரசியல் செய்கிற நேரம் இல்லை, இது வந்து மக்களை காப்பாற்றுற நேரம். எதிர்கட்சியாக இருக்கட்டும் ஆளுங்கட்சியாக இருக்கட்டும் இருவரும் சேர்ந்து மக்களை காப்பாற்ற வேண்டும், இந்த நேரங்களில் செயல்படணும்னு சொல்லியிருக்கிறேன். இருந்தாலும் எதிர்கட்சிகள் வந்து அவர்கள் வந்து இதை ஒரு அரசியல் ரீதியாக பார்க்குறார்கள். ஏன்னு சொன்னால் பாராளுமன்றத்திலேயாக இருக்கட்டும், இல்லைன்னு சொன்னால் நியூஸ் மீடியாக்களில் பேட்டி கொடுக்குறதாக இருக்கட்டும், எல்லாத்துலேயும் வந்து அவங்க வந்து இது வந்து முழுக்கணும் ஆளுங்கட்சி செய்த பிள்ளைன்னு தான் சொல்கிறாங்க. அது என்ன, அனுரகுமார் திசாநாயக்க அவர் வந்து நாட்டை ஆண்டது வந்து வெறும் ஒரு வருஷத்தில் அவரால் என்ன செய்ய முடியும்? அவரால் முடிஞ்ச அளவுக்கு செஞ்சோடு தான் இருக்குது அந்த மாதிரி. இதுக்கு முதல் ஆட்சி செஞ்சவர்களெல்லாம் வந்து நாட்டுக்கு என்ன செஞ்சோம்? ஒன்றும் செய்யலை. இது ஒரு இயற்கை விபத்து. ஆகவே நாங்கள் எல்லாம் வந்து சேஃபாக இருக்கணும் வீட்டில். நேற்றைய தினம் கூட பார்த்தீங்கன்னு சொன்னால் முல்லைத்தீவில் வந்து எந்த ஒரு நெட்வொர்க்குமே வேலை செய்யலை. மொபிட்டலை தவிர எந்த ஒரு நெட்வொர்க்குமே வேலை செய்யலை நேற்றைய தினம். இன்றைக்கு தான் வேலை செய்யுது, இன்றைக்கு தான் கொடுத்துருக்காங்க நெட்வொர்க். டயலாக் கம்பெனி எந்த நேரத்தில் கை கொடுக்கணும் எந்த நேரத்தில் கை கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லி ஒன்றுமே தெரியாது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குமென்னு நினைக்கிறேன். வீடியோ பார்க்குற எல்லாருமே ஷேர் பண்ணுங்கள், வீடியோவை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.